தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. நெல்லை நடுக்கல்லூரில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் குறித்து பதிவு செய்யப்பட்டிருந்த எஃப்ஐஆரில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக குறிப்பிடப்படாததால் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருந்திருக்கிறார். சரவணன், இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் டன் கணக்கில் உயிரியல் மருத்துவ கழிவுகள் நேற்றைய தினம் கொட்டப்பட்டது தொடர்பாக செய்தியில் வெளியானதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடுக்கல்லூர் பகுதியில் உள்ள குளத்தில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் குறித்து சுத்தமல்லி போலீசார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பொது இடத்தில் வேண்டுமென்றே பொறுப்பற்ற முறையில் உயிருக்கு ஆபத்தான தொற்று நோய்கள் பரவுவதற்கு வழிவகுக்கும் விதமாக மருந்து கழிவுகளை கொட்டுதல் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் நடத்தையில் வேண்டுமென்றே ஈடுபடுவது தொடர்பான 2 பிரிவுகளில் தற்போது வழக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் நாம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தோமேனால், முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த எஃப்ஐஆர் காப்பியில் என்ன குறிப்பிட்டிருக்கார்கள் என்றால், எந்த ஒரு இடத்திலையும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதற்கான ஒரு வரிகள் கூட அங்கு இடம்பெறவில்லை. அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளில் பெரும்பாலானவை அனைத்துமே மருத்துவ கழிவுகளாகவே அங்கு காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேரள புற்றுநோய் மண்டல மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள், சிரஞ்சிகள், ஊசிகள் மற்றும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மெடிக்கல் கண்டெய்னர் உட்பட அனைத்து மருத்துவ கழிவுகளும் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்டிருப்பதை நாம் வீடியோவிலும் காணலாம், காட்சி வாகனம் நமக்கு காண முடிந்தது. ஆனால் சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த எஃப்ஐஆர் காப்பியில ஒரு லைன் கூட மருத்துவர்கள் கொட்டப்பட்டதற்கான வாக்கியம் இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த நவம்பர் 11ஆம் தேதியே மனுதாரர் சென்று நேரடியாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை போலீசார் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 37 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் மாலை சமயம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 37 நாட்களுக்கு பிறகு பதியப்பட்ட இந்த வழக்கிலும் ஒரு வரியில் கூட மருத்துவ கல்விக்கான வார்த்தை இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் 37 நாட்கள் தாமதமானதற்கு புகார் மனு கொடுக்கப்பட்ட அந்த நபரே காரணம் என்றும் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் மருத்துவ கழிவுகளை குறிப்பிடாமல் ஹோட்டல் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டுமே அங்கே கொட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மருத்துவ கழிவுகள் என்று குறிப்பிடப்பட்டு இருந்தால் அதனை நெல்லை மாவட்டம் ராமியம்பட்டியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கில் நாம் கொண்டு அதை பத்திரப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் தற்பொழுது அந்த முதல் தகவல் அறிக்கையில் மருத்துவ கழிவுகள் என்ற வார்த்தையிடம் பெறாது ஒட்டுமொத்த மக்களையும் மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இது குறித்து உயர்மட்ட போலீசாரும் ஒரு தீவிரமாக வழக்கை விசாரித்து வருகிறார்கள். சங்கீதா. சரவணன், தற்போது இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ள இருப்பது என்ற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? ஏற்கனவே கடந்த நவம்பர் 11ஆம் தேதி முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனுதாரர் புகார் மனுவை அனுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி போலீசாருக்கு ஒரு தகவலானது அனுப்பப்பட்டிருந்தது கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது நேற்றைய முன்தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது தோட்டத்தின் உரிமையாளர் மற்றும் அந்த காவலாளி என அனைவரும் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்தமல்லி நடுக்கல்லூர் பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து இடங்களிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளும் போலீசார் தீவிரமாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. தற்பொழுது முதல் தகவல் அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதற்கான வார்த்தை இடம்பெறாததால் தற்போது இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக போலீசார் முயற்சிக்கிறார்கள் என்ற நோக்கிலும் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புகார் மனு கொடுத்த சந்தானம் என்பவரும் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இது குறித்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தோமேயானால், காலம் தாழ்த்தி புகார் மனு தரப்பட்ட காவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு வாக்கியத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.